முடியாமல் அவர்கள் பொட்டு கட்டுதல் என்ற ஒரு முறைமையின்படி தேவ தாசிகளாக கோயிலுக்கு தன் பெண் பிள்ளைகளை அர்ப்பணித்து விடுவார்கள். அங்கே அந்த பெண் பிள்ளைகள் பாலிய தொழில் செய்வதாக, அதாவது அங்கே அந்த கோயிலிலே விடப்பட்ட சிறு பெண்கள் வளர்ந்து வரும்போது அங்க உள்ள பூசாரிகள் அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்னாலே பாலியல் தொல்லைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் அந்த நாட்களிலே வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு 3000 கோயில்கள் அவர்கள் இருந்த நாட்களிலே இருந்ததாம். அப்ப எத்தனை பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த இடத்தில் நரகமா இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். இதையெல்லாம் பார்த்த கார்மேக்கல் அம்மையார் அவர்களுக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது. இதற்காக அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். சிறைப்பட்டு கிடக்கிற அந்த சிறுவர்களை எப்படி மீட்பது என்று வேதனையோடு கூட அந்த நாட்களில் வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு நாள் உதவி செய்தார். 7 வயது இருக்கிற ஒரு பிரீனா என்ற ஒரு ஒரு சிறு பிள்ளை அந்த கோயிலில் இருந்து ஒரு நாள் தப்பித்து வெளியே வரும்போது அவர்களை பிடித்து சூட போட்டு கையில திரும்பவும் அந்த பெண்ணை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 2வது முறையாக இந்த அம்மையார் இருக்கிற இடத்தை அந்த பெண் கேள்விப்பட்டதுனாலே 2வது முறையாக அந்த கோயிலிருந்து தப்பித்து இந்த கார்மேக்கல் அம்மையார் இருக்கிற இடத்திற்கு தேடி அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். தன்னிடம் வந்த அந்த சிறு பிள்ளையை இந்த கார்மேக்கல் அம்மையார் அவர்கள் அணைத்து கொண்டு அவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அந்த பிள்ளையை பாதுகாப்பாக வளர்த்தார்கள். அவர்களோடு கூட இருந்து அநேக சிறு பிள்ளைகளை இப்படியாய் காப்பாற்றி அங்கே தேவதாசி முறைக்கு எதிராக போராடினார்கள். இதனாலே அவர்கள் அநேக ஆபத்துகளை சந்தித்தார்கள். அந்த பெண்களோடு கூட இணைந்து தன்னையும் அவர்களைப் போலவே இந்தியரை போலவே தன்னை உடைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். அந்த டோனா ஊர்லே டோனா ஊர் ஃபெலோஷிப், அதாவது சங்க குழுமம் என்று ஆரம்பித்து அங்கே சிறு பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு என்று பள்ளிக்கூடம், அவர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்தி அவர்களுக்கு ஒரு ஆலயம், தங்கத்துக்கு தேவையான வசதிகள், விடுதிகள், சிறு சிறு கை தொழில்கள் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண அவர்கள் அன்றைக்கு ஒரு சங்கத்தை நிறுவி அவர்கள் அங்கே தொண்டாற்றினார்கள். இன்றைக்கும் அது தொடர்ந்து பெண்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த சங்கம். பிரியமானவர்களே, அந்த தாயார் 1951 அங்கேயே அவர்கள் மரித்து போனார்கள். இவர்களுடைய மிகுந்த போராட்டத்தின் நிமித்தம் 1947 சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு பிறகு அக்டோபர் 9 என்று முத்துலட்சுமி ரெட்டி என்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அவர்கள் அன்னைக்கு இருக்கும்போது அவர்களுடைய முன்னிலையிலே இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நம் தேசத்திலே அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறினது. அன்றிலிருந்து பெண்கள்